கார்ப்பரேட் வேர்ல்டில் இது ஒரு பெரிய ப்ரெஷர். இன்றைக்கி இல்லை, ரொம்ப வருஷமாகவே நான் பார்க்குறேன். அதாவது ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விடமாட்டாங்க. அதுக்கு டெய்லி மீட்டிங் நடக்கும், வீக்லி ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். மீட்டிங்னாலே பல பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. இதில் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். அதாவது ஒரு மேனேஜராக ஒருத்தர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவலாக நமக்கு ஒருத்தர் ஒரு டார்கெட்டை கையில் எடுத்துக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணணும், இது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இலக்குங்கிறது கட்டாயம் வேணும். டார்கெட் அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒரு டெஸ்டினி, ஒரு இலக்கு. பட் அந்த இலக்கை நம்ம ஒரு பால் பார்க் ஃபிகராக வச்சுக்கிட்டு அந்த இலக்கையே மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அந்த பிளானிங் பண்ணியாச்சு, இந்த மாதம் நம்ம இந்த இடத்துக்கு நான் ரீச் பண்ணணுங்கிறது கட்டாயம் இருக்கணும். பட் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் செய்ய வேண்டிய கடமையை நான் கரெக்டாக செய்தால்தான் நான் அந்த இலக்கை அடைய முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன் கவனம் பூரா ப்ராசஸில் இருக்கணுமே தவிர அந்த எண்ட் ரிசல்ட்டில் இருக்கக்கூடாது. அதான் அந்த காலத்தில் எப்போவுமே சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காமல் நான் செய்யும் பொழுது தான் அது ஸ்ரத்தையாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸை கரெக்டாக செஞ்சீங்கன்னா போய் சேர வேண்டிய டார்கெட்டை கட்டாயம் பிடிச்சிருவீங்க. ஆனால் அந்த டார்கெட்டை ஒரு ப்ரெஷராக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அந்த மொமெண்ட் ஐ கெட் இன் டு ப்ரெஷர், என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு போயிடும். என்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலில் நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சுன்னா என்னால் வேலை செய்யவே முடியாது. எப்போ நான் என்னுடைய முழு திறனில் நான் வேலை செய்கிறேனோ அப்போதாங்க நான் என்னுடைய வேலை சிரத்தையாக என்னால் செய்ய முடியும். அதுக்கு எனக்கு ப்ரெஷரே பில்ட் ஆகக்கூடாது. இது ஒரு மேனேஜராக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் டீமுக்கோ யாருக்குமே ஒரு இலக்கை வைங்க, பட் யூ ஷுட் நெவர் புட் ப்ரெஷர். ப்ராசஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போது அதில் ரெண்டு விஷயம். when you get into the process excellence, அதில் நிறைய ஃபேக்டர் இருக்குது. ரெண்டு குறிப்பிட்ட ஃபேக்டர், ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். அவனுடைய முழு திறனை அவன் வெளியே கொண்டு அவன் அந்த வேலையை கரெக்டாக செய்தான் என்று சொன்னால் இந்த மாதம் நம்ம ரீச் பண்ண வேண்டியது கட்டாயம் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அதில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எவ்ரி டே, எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி மொமெண்ட் அவன் தன்னுடைய முழு திறமையில் அவனை செயல்படுத்த வைக்கிறது தான் உங்கள் வேலையை தவிர டார்கெட்டை போட்டு ப்ரெஷர் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. தென் யூ ஆர் நாட் அ குட் மேனேஜர். இதுதான் ப்ராசஸ் எக்ஸலன்ஸோட முதல் படி. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது உங்களை நீங்கள் செய்கிற தப்பையே நான் சுட்டி காட்டி கொண்டு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களை பாராட்டி, நீங்கள் 10 விஷயத்தில் 4 விஷயம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 4 விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் வரும், பயங்கரமான எனர்ஜி வரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேக்டர் விச் லாட் ஆஃப் மேனேஜர்ஸ் அதை பண்ணுறதில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மீட்டிங், ஒரு ஸ்டேட்டஸ் மீட்டிங், ஒரு ரிவ்யூ மீட்டிங்னாலே அந்த மீட்டிங்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அப்படியே டென்ஷனாக தான் வருவான். அப்படி வரவே கூடாது. ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றீங்கன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவெல்லாம் அப்படியே சார்ஜ் ஆகி போகணும். இதை நம்ம பண்ணியே ஆகணும்டா, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு அந்த டீம் மெம்பர்ஸ் வெளியில் போனாங்கன்னா தென் தட் மீட்டிங் இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீட்டிங். இந்த மீட்டிங் ஏன்டா அட்டன் பண்ணணும், ஐயோ நம்மளை திட்ட போகிறான், அந்த டார்கெட் ஏன் வரலன்னு நம்மளை ப்ரெஷர் டீமுக்கு ஆயிடுச்சுனாலே அவனோட பொட்டென்ஷியல் போயிடுங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் எவ்ரி மேனேஜர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ராசஸ் எக்ஸலன்ஸு தான் நம்ம ரிசல்ட்டை ரீச் பண்ண வைக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டீமை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள கான்ஸ்டண்ட்டாக அவங்க செய்கிற வேலைகளை, நல்ல விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பண்ணும்போது அவனுக்கு மோட்டிவேஷன் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது, அவனோட வேல்யூ ஆட் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு டார்கெட்டுங்கிறது ஒரு சேல்ஸ் டீமுக்கு சேல்ஸுங்கிறது இல்லை. இட் குட் பி அ ப்ராடக்ட் சேல்ஸ், ஆர் இட் குட் பி அ கான்செப்ட் செல்லிங், ஆர் இட் குட் பி அ சர்வீஸ் ஓரியன்ட் திங், ஆர் இட் குட் பி எனி திங்.
ஸோ இதை வந்து நான் மார்க்கெட்டில் விற்று இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதை நான் விற்கணும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு தவறான கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். நெவர் எவர் ட்ரை டு செல் எனி திங். இஃப் யூஆர் ட்ரைங் டு செல் சம்திங், தென் தெர் இஸ் சம்திங் ராங் வித் த ப்ராடக்ட். அந்த பொருள்லேயே ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் கொடுக்க போகிற வேல்யூ, அந்த ப்ராடக்டோட மதிப்பு வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. டார்கெட்டை தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிற அந்த ப்ராடக்டோ அல்லது அந்த சர்வீஸோ அல்லது அந்த கான்செப்டோ முதல்ல உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணும். ஆஸ் அ மேனேஜராக உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணும். உங்கள் டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும், இண்டிவிஜுவல் ஒர்க்கர், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிற அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்து மேலே ஒரு பயங்கரமான கன்விக்ஷன் இருக்கணும். எனக்கே என்னோட ப்ராடக்ட் மேலே கன்விக்ஷன் இல்லை, நான் சம்பளத்துக்கு வந்து இந்த ப்ராடக்டை விற்க வந்திருக்கேன், டார்கெட் ரீச் ஆகாது. நீங்கள் ப்ரெஷர் தான் போடுவீங்களே தவிர, ஏன்னா எனக்கே அந்த கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா அது ரீச் ஆகாது. ஏன்னா என்னோட மைண்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் இல்லைன்னு நானே நினைக்கிறேன், எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும். ஃபஸ்ட்டு திங், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ப்ராசஸ் எக்ஸலன்ஸ். நம்ம கொடுக்க போகிற ப்ராடக்டோ, நம்ம கொடுக்க போகிற வேல்யூவோ இல்லை அந்த கான்செப்ட் மேலே ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்குள்ளேயும் ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். உங்களுக்கு அது இருக்கான்னு பாருங்க. அது இருந்துச்சு, உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தூங்காமல் அதை வந்து மக்களிடத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது விற்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அதை ரீச் பண்ண முடியும். டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் வந்து அதை ஒரு பால் பார்க் ஃபிகராக வச்சுக்கலாம், பட் வந்து அது தானாக நடக்கும். நெவர் எவர் ட்ரை டு செல் சம்திங், நெவர் எவர் ட்ரை டு புஷ் எனி திங். உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பணத்தை விட அது ஜாஸ்தியாக இருக்குன்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஏங்க நீங்கள் தேடி அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் யூ நீட் இஸ் ப்ரெசென்ட் தான் பண்ணணுமே தவிர விற்க பார்க்க வேண்டாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது ஒரு பிளானிங், டார்கெட்னு இருக்கணும், ஆனால் அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் திங் இஸ் த ப்ராசஸ். அண்டு உங்களுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் அதில் வெளியில் வரணுன்னா ப்ராசஸில் தான் இருக்கணும். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தனுடைய 100% அவங்கள வந்து கொடுக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, வெறும் டார்கெட்டை தலையில் தூக்கி வச்சு நீ பண்ணலைன்னா உன்னைய வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபியரையோ அல்லது ஒரு ப்ரெஷரை பில்டு பண்ணுறதுனால ஒரு கம்பெனி க்ரோவே ஆகாதுங்க. இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இதிலிருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் த எண்ட் ரிசல்ட் டு த ப்ராசஸ். அந்த டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த டீமை மேலே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மோட்டிவேஷன், ப்ராசஸ் எக்ஸலன்ஸ், அதில் தான் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணும், அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா டார்கெட்டையும் நீங்கள் உடச்சிட்டு போயிடுவீங்க. ஏன்னா திஸ் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் இட். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங் விச் ஐ பிலீவ் இட் வில் ஒர்க் லைக் அ மிராக்கிள். எஸ்.